நாங்க 2 பேரும் நீ பிறந்ததுல இருந்தே உன் கூட தான் இருக்கோம். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. பெரிய வெற்றியை பெற போறாங்க. மற்ற யாருக்கும் டெபாசிட் கிடைக்க கூடாதுங்கிற லெவல்ல தான் பொருட்கள்லாம் இருக்கும். எல்லா சமூக மக்களுக்கும் கனிமொழிக்கு வரவேற்பு இருக்கு. அதுதான் கனிமொழிக்கு பெரிய பலம். நாம் தமிழர் அவங்க உழைக்கக்கூடியவங்க 5 நாள் லீவ் போட்டுக்கிட்டு சம்பளத்தை இழந்து நாம் தமிழருக்காக வந்து நிற்கிறாங்க. அது வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாம தமிழின ஒருமைன்னு தெள்ள தெளிவா கமிட்டடா நிற்கக்கூடிய கேடர்ஸ். அந்த இடம் தான் போட்டி இல்லாத களத்துக்குள்ள இந்த பசங்க இவ்வளவு உழைக்கிறான் இவனு சொல்றதை கேட்போன்னு சொல்லி ஒரு ஜம்பு மதுரை மத்தி மதுரை மேற்கு விஜயகாந்த் கிடைச்ச மாதிரி சீமானுக்கு. தேவேந்திரகுல வேளாளர்கள் மத்தியில பாஜகன்னா மோடிக்காக பாஜகவுக்கு போடுவாங்க. தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பாஜக நிக்கல நாம் தமிழர் நிற்குன்னு சொல்லும் போது வந்து அவங்களுக்கு மோடியும் பிடிக்கும் சீமானியும் பிடிக்கும். அவங்க சமுதாயத்தை ரெகனைஸ் பண்ணது இந்த 2 தலைவர்கள் தான். அந்த இடத்துக்குள்ள அவங்க வாக்குகள் வந்து பாஜகனுக்கு, அதனால சீமானுக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிறது கூட சாத்தியக்கூறுகளும் உண்டு. அனிதா ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய ஆர்கனைசர். தூத்துக்குடியில் வெற்றி உறுதினு அப்போ திருநெல்வேலிக்கு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய வேலையை ஸ்டாலின் அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்திருக்கிறாரு. தமிழ் மாநிலத்தில் நிற்கிறதுக்கு இந்துத்துவ வாக்குகளுக்கு ஒரு வீக்கு. அந்த இந்துத்துவ வாக்குகள் தமிழ் மாநில காங்கிரஸ் நிற்கிறதுனால நாம் தமிழர் அதை எப்படி மூவ் பண்ணுவாங்கிறதையும் பார்க்கணும். 2வது இடம் அதிமுக வர்றதுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பாஜக பலகீனப்பட்டு நாம் தமிழர் 2வது இடம்னு வம்சி சந்திரன் போன்றவங்க எல்லாம் ஒரு கருத்தை சொல்றாங்க. தமிழிசை இங்க நின்னா மோசமா தோப்பாங்க. அங்க தென்சென்னையில் இருக்கும்போது அவர் பிரஸ்டீஜியஸ் கான்ஸ்டிடுவன்சி தென்சென்னை தொகுதி. தமிழிசைக்கு அங்கே கேண்டிடேட் கிடைச்சதே அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் தான். முக்கியமான வேட்பாளர் நிற்கிறாங்க. தூத்துக்குடி தொகுதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் திமுக சார்பில். மற்ற 3 யாருக்கு டெபாசிட் கிடைக்குங்கிறதான் பார்க்கணும். பலமா இவங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற போறாங்க. அப்படிதான் கடந்த முறை மாதிரி பெரிய வெற்றியை பெற போறாங்க. மற்ற யாருக்கும் டெபாசிட் கிடைக்க கூடாதுங்கிற லெவல்ல தான் ஒர்க்கெல்லாம் இருக்கும். அதுல அதிமுக வேலுமணியும் மருத்துவர் ஒரு ஃபேமிலி வடபழனியில தான் புத்தூர் கட்டு நமக்கு நண்பர் நம்ம இயல்பானவர் தான். அவரும் புதுசா அதிமுக சேர்ந்தவர் தான். புது வரவாட்டு அரசியல் களத்துக்குள்ள வராரு. ட்ரெடிஷ்னல் அதிமுக காரங்கள்லாம் அங்க ஓடின சூழ்நிலையில வேலுமணி வந்து அங்க ஒரு களத்துக்குள்ள வராரு. அவருக்கு பண வசதி இருக்குது, கான்டாக்ட் இருக்குது. அவர் கொஞ்சம் ஃபைட்டை கொடுப்பாரு. 2ஆம் இடம் கொடுத்துடலாம் அவருக்கு. ஏன்னா அங்க பெருசா கட்சிகள் இல்லை, தமிழ் மாநில காங்கிரஸ் தான் இருக்கு. தமிழ் மாநிலத்தில் நிற்கிறதுக்கு இந்துத்துவ வாக்குகளுக்கு ஒரு வீக்கு. அந்த இந்துத்துவ வாக்குகள் தமிழ் மாநில காங்கிரஸ் நிற்கிறதுனால நாம் தமிழர் அதை எப்படி மூவ் பண்ணுவாங்கங்கிறதையும் பார்க்கணும். ஸோ எனிவே கனிமொழி வெல் அஹெட் ஆஃப் ஆல் த 3. இப்போ சிவசாமிக்கு பெருசா அங்கே வேலை இல்லை, வேலுமணிக்கு வெற்றி பெற முடியாது. கனிமொழி தான் வெற்றி பெறும். 2வது இடம் கொடுத்துடலாம். ஆனால் 2வது இடம் அதிமுக வர்றதுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பாஜக பலகீனப்பட்டு நாம் தமிழர் 2வது இடம்னு வம்சி சந்திரன் போன்றவங்கெல்லாம் ஒரு கருத்தை சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த களத்தை பொறுத்த வரைக்கும், தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் மற்ற 3 வந்து பெருசா வேலை செய்யறாங்களா அவங்களுடைய தகவல்? அதாவது ஏன்னா வெற்றிங்கிறது சில தொகுதிகளில் முன்னாடி ரிசல்ட் தெரிஞ்சிடும் இல்லையா? அந்த மாதிரி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தென்காசி தூத்துக்குடியெல்லாம் ரிசல்ட் தெரிஞ்ச தொகுதி தான். மற்றவங்க உழைப்பை பொறுத்து தான் இருக்குது. வேலுமணி கடைசியாக வந்து தேவையில்லாமல் பணம் செலவழிக்கலான்டா நினச்சாருன்னா வேறு மாதிரி போகும். பசுலியான் தேவையில்லாமல் பணம் செலவழிக்காண்டா நினச்சாருன்னா வேறு மாதிரி போகும். இப்போ பணம் செலவழிச்சிட்டு இருக்காரு, தன்னை ஒரு சக்தியாக காட்ட நினைக்கிறாரு. வேலுமணி தன்னோட அரசியல் வாழ்க்கைக்கு இது ஒரு அடித்தளம்னு நினைக்கிறாரு. கடைசியாக வர 15 நாள் இருக்குது, களத்தில் எப்படி நிற்பாங்கன்னு தெரியாது. நாம் தமிழர் அவங்க உழைக்கக்கூடியவங்க லீவு போட்டுக்கிட்டு 15 நாள் லீவ் போட்டுக்கிட்டு சம்பளத்தை இழந்து நாம் தமிழருக்காக வந்து நிற்கிறாங்க. அது வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் தமிழின ஒருமைன்னு தெள்ள தெளிவாக கமிட்டடாக நிற்கக்கூடிய கேடர்ஸ். அந்த இடம் தான் போட்டி இல்லாத களத்துக்குள்ள இந்த பசங்க இவ்வளோ உழைக்கிறான் இவனு சொல்றதை கேட்போன்னு சொல்லி ஒரு ஜம்பு மதுரை மத்தி மதுரை மேற்கு விஜயகாந்த் கிடைச்ச மாதிரி சீமானுக்கு தமிழக அளவுலையும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்போ கனிமொழி கருணாநிதி நிற்கிறதால அங்கே எதிரில் யாருமே நிற்க விருப்பப்படல. ஏன்னா கடந்த முறை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிட்டாங்க. அங்கே மற்ற கட்சிகள்லையுமே கூட பெரிய முகங்கள் யாருமே நிற்க விருப்பப்படாததுக்கு காரணம் கனிமொழியினுடைய பலமா? நாடா சமூக மக்கள்கிட்ட அவங்களுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு. எல்லா சமூக மக்களுக்கும் கனிமொழிக்கு வரவேற்பு இருக்கு. அதுதான் கனிமொழிக்கு பெரிய பலம். தேவேந்திரகுல வேளாளர்கள் மத்தியில் திமுக, பாஜக, நாம் தமிழர் 3 இருக்குது. இதில் சைக்கிள் நிற்கிறதுனால தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டில் வந்து நாம் தமிழர் கொஞ்சம் ஏறி போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இது நான் இப்போ ஒரு கணிப்பாக தான் சொல்கிறேன். இதெல்லாம் அண்டர் கரண்டில் அப்படி அலையடிச்சிட்டு வரக்கூடிய விஷயங்கள். இன்னும் முழு உருவம் பெறலை. பாஜகன்னா மோடிக்காக பாஜகவுக்கு போடுவாங்க தேவேந்திரகுல வேளாளர் மக்கள். இப்போ பாஜக நிற்கல, நாம் தமிழர் நிற்குன்னு சொல்லும்போது வந்து அவங்களுக்கு மோடியும் பிடிக்கும் சீமானியும் பிடிக்கும். அவங்க சமுதாயத்தை ரெகனைஸ் பண்ணது இந்த 2 தலைவர்கள் தான். மோடி நரேந்திரன், யுவார் தேவேந்திரர்னு இது பண்ணார். சீமான் பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரித்தார். தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றத்தை இவங்க வேளாளர் இல்லைன்னா இவங்க வேளாண்மை செய்தோட்னா வேறு யார் வேளாண்மை செய்தோன்னு இவங்களோட வேளாண் சிறப்புகளை பேசினவர். அதையும் தாண்டி பல்லர்களே பாண்டியர்கள்னு
ரொம்ப மாசோ விக்டர்னு ஒரு மொழி அறிஞர் அவரோட கருத்தை பிரதிபலிச்சோர்னு சொல்லும்போது மோடி மீதும் சீமான் மீதும் பற்றுதல் கொண்ட சமூகம் அது. அந்த இடத்துக்குள்ள அவங்க வாக்குகள் வந்து பாஜகனுக்கு, அதனால சீமானுக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிது கூட சாத்தியக்கூறுகளும் உண்டு. இப்போ தமிழிசை வந்து இங்கே தவிர்த்ததுக்கான காரணமாக என்ன பார்க்குறீங்க? தமிழிசைனா இங்கே நின்னா மோசமாக தோப்பாங்க. அங்கே தென்சென்னையில் இருக்கும்போது அவர் ப்ரெஸ்டீஜியஸ் கான்ஸ்டிடுவன்சி, டிடிகே, தென் ஆர் வெங்கட்ராமன், ஆர்வி ஜனாதிபதியானவர், காமராஜ் அமைச்சர் இல்லை தொழில்துறை அமைச்சராக இருந்தவர், முரசொலி மாறன், தென் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை போன்ற இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் இருந்த ஒரு தொகுதி. அங்கே நிற்கிறாங்க. தென்சென்னை தொகுதி பிஜேபிக்கு ப்ரெஸ்டீஜியான ஒரு தொகுதின்னு சொல்லும்போது வந்து தமிழிசைக்கு அங்கே கேண்டிடேட் கிடைச்சதே அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் தான். இல்லை, ஏன் கேட்குறேன்னா இவங்க 2 பேருமே அதே சமூகத்தை சார்ந்தவங்க. இவங்களுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு குறைவாக இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்கள எல்லாருமே வந்து பெருசாக எந்த ஒரு ரிமார்க்கும் சொல்கிறது இல்லை. தமிழிசை அவர்களை வந்து அந்த மாதிரியான எதுவும் இல்லாட்டியும் கூட வாக்குகள்னு வரும்பொழுது பெற முடியலையே அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா? அதுதான் இங்கே மெயின். அனிதா ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய ஆர்கனைசர். அனிதா ராதாகிருஷ்ணன் இது தூத்துக்குடியில் வெற்றி உறுதினு அப்போ திருநெல்வேலிக்கு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய வேலையை ஸ்டாலின் அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்துருக்கிறாரு. அந்த பகுதியில் ஒரு ஜெயலலிதாவை எதிர்த்து ஆட்சிக்கு ஜெயலலிதா வரும்போது கூட அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் வெற்றி பெற்றவர். அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு வரும்போது அந்த பகுதி புள்ளாட்டே அதிமுக தோல்வியடையும் போது தன்னுடைய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் அனிதா ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றவர். அந்த திறமையை தூத்துக்குடி ஃபுல்லாக காட்டக்கூடியவர் தான். இப்போ வந்து அவர் திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்காக ஸ்டாலினே அவரை பொறுப்பை பார்க்க சொல்லியிருக்காங்க. என்றாலும் அவர் இங்கே உள்ள பொறுப்புகளை சரி பண்ணிக்கிட்டு மீண்டும் அவர் தூத்துக்குடி போவார். ஒரு பெரிய ஆர்கனைசராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணனும் இந்த 3 பேரும் டெபாசிட் இழந்தாங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி ஒரு பெரிய அசெட்னு தான் சொல்லணும். அவருக்கு ஒரு பக்கபலமாக வந்து அமைஞ்சிடும். கட்சியில் மதிப்பு கூடும், பெரிட்டுன்னு சொல்லலாம். அதை நோக்கி தான் அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னுடைய அவருமே கடுமையாக வேலை செய்யறத பார்க்க முடியுது. நாங்க 2 பேரும் நீ பிறந்ததுல இருந்தே உன் கூட தான் இருக்கோம். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.